6 மாதத்தில் திமுக ஆட்சி வரப்போவது உறுதி. சற்று முன் விஜயின் ஜோதிடரான ராதன் பண்டிட்டின் அதிரடி கணிப்பு. உச்சகட்ட அதிர்ச்சியில் விஜய். அதாவது தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அரசியல் பிரிவு தனி அலுவலராக ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்படுவதாக மே 12 அரசு உத்தரவிட்டிருந்தது. இதற்கான பணி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்து தனியாக அறிக்கை வெளியிடப்படும் எனவும் அந்த உத்தரவில் கூறப்பட்டிருந்தது. ராதன் பண்டிட் வெற்றிவேலுக்கு அரசு பதவி வழங்கப்பட்டது அரசியல் ரீதியாக பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்க வேண்டியது அரசின் கடமை. முதல்வரின் அரசியல் பிரிவு செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராதன் பண்டிட் அடிப்படையில் ஒரு ஜோதிடர் என்று கூறியுள்ளார். அரசு செலவில் அதிகாரியாக இத்தகைய ஒருவரை நியமித்திருப்பது மக்கள் மத்தியில் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கையை அதிகப்படுத்தவே செய்யும். அரசின் இந்த பணி நியமனம் ஏற்புடையதல்ல எனவும் அவர் விமர்சித்திருந்தார். இதே தோணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியனும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் தனது அறிக்கையில் நாடறிந்த ஜோதிடர் முதலமைச்சரின் அரசியல் பிரிவு சிறப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருப்பது வியப்பளிக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தனது முகப்பு பதாகையில் மதசார்பின்மை, சமூக நீதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலை கொள்கை நிலையாக அறிவித்துள்ளது என்று கூறியுள்ளார். தொடர்ந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடவுள் மீதும் வழிபாடுகள் மீதும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம். அது அவரது தனிப்பட்ட வாழ்க்கை முறையாகும். ஆனால் அரசியலமைப்பு அதிகாரம் கொண்ட அரசு மதசார்பு அடையாளத்தை கொண்டிருக்க கூடாது என்பது நாடு பின்பற்றி வரும் மரபாகும் என வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். அறிவியல் கண்ணோட்டமும் பகுத்தறிவும் சிந்தனையும் வளர்த்து வலிமைப்படுத்த வேண்டிய அரசு முதலமைச்சரின் அரசியல் பிரிவு அலுவலராக ஜோதிடரை நியமித்திருப்பது சரியல்ல எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளுவர் எம்பி சசிகாந்த் செந்தில் தனது எக்ஸலை வலைப்பக்கத்தில் எனக்கே புரியவில்லை, ஒரு ஜோதிடருக்கு ஏன் அரசு சிறப்பு அதிகாரி பதவி வழங்க வேண்டும், யாராவது விளக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மாறுபட்ட கருத்து ஒன்றை முன்வைத்தார். அவர் பேசும்போது ராதன் பண்டிட் என்பவர் அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர், அதனால் அந்த கட்சியை சேர்ந்தவருக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று கருதுகிறோம் என்று கூறினார். அவர் கூடுதலாக ஜோதிடமும் பார்க்கக்கூடியவராக இருக்கலாம். ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மதவெறி வெறுப்பு அரசியலை பேசுவதில்லை எனவும் திருமாவளவன் மாறுபட்ட கருத்தை தெரிவித்திருந்தார். சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மை பலத்தை தாவேக அரசு நிரூபிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. அப்பொழுது ராதன் பண்டிட் வெற்றிவேலின் நியமனத்தை விமர்சித்து தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா பேசினார். அவர் பேசும்போது நான் அரச குடும்பத்திலிருந்து வந்தவன் இல்லை என முதலமைச்சர் பேசிய போது அனைவரும் வரவேற்றார்கள். ஆனால் அவரின் ராஜகுருவாக இருப்பவரை அரசியல் சிறப்பு அதிகாரியாக ஏன் நியமித்திருக்கிறார் என விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா, அவர் ராஜகுருவாக இருந்தால் தனிப்பட்ட ரீதியில் வைத்திருக்கலாம். இளைஞர்களுக்கு என்ன உதாரணத்தை நீங்க சொல்ல விரும்புகிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று பேசியிருந்தார். ஜனநாயகத்தை நம்பி இளைஞர்கள் கையில் ஆட்சியை கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலத்துக்கு இந்த அரசு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் விமர்சித்திருந்தார். பல்வேறு தரப்பிலும் ஜோதிடர் நியமனம் தொடர்பான சர்ச்சைகள் வெளிவரத் தொடங்கின. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் நியமனத்தை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டன. இதனையடுத்து சட்டப்பேரவையில் தாவேக அரசு தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபித்த சில மணி நேரங்களில் ராதன் பண்டிட் வெற்றிவேலன் நியமனத்தை ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தான் ஆன்மீக வழிபாடாக இருந்ததாக தனது சமூக ஊடக பக்கத்தில் ராதன் பண்டிட் வெற்றிவேல் குறிப்பிட்டுள்ளார். சுமார் 40 ஆண்டுகளாக ஜோதிடம் சார்ந்த பணிகளில் தான் ஈடுபட்டு வருவதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ராதன் பண்டிட் வெற்றிவேல் 1990களில்
பிற்பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானார். சில காலம் அவருக்கு ஜோதிட ஆலோசனைகளை வழங்கி வந்துள்ளார் என ஊடக செய்திகள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் பின்னர் சசிகலா தரப்பினருக்கும் ஜோதிடருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சசிகலாவின் உறவினர் ராவணன் மீது ஜோதிடன் ராதன் பண்டிட் வெற்றிவேல் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார். மனுவை கொடுத்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜோதிடர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என் மீது மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். என்னுடைய சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியில் ராவணன் ஈடுபட்டுள்ளார் என குற்றம் சுமத்தினார். அதே காலகட்டத்தில் ஒரு வார இதழுக்கு பேட்டி ஒன்றையும் ஜோதிடர் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அளித்துள்ளார். அந்த பேட்டியில் பலருக்கும் நான் செய்து கொடுத்த காரியங்களுக்காக அன்பளிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். அது எனது உழைப்புக்கு கிடைத்த பரிசு. யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கவில்லை என்றும் கூறினார். அதை பெரியம்மா கேட்டால் தந்துவிட தயாராக இருக்கிறேன். என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்று ராவணனிடம் கேட்டேன். அவர் என்னை மிரட்டி வசூல் செய்ய துடிக்கிறார் எனவும் ராதன் பண்டிட் வெற்றிவேல் கூறினார். இப்படியாக தற்போது ஜோதிட பணிகளில் தீவிர கவனம் செலுத்தி வந்த ஜோதிடருக்கு 2024ஆம் ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை விஜய் தொடங்கிய காலகட்டத்தில் அவருடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக விஜய் முதலமைச்சராவார் என்ற கருத்தை டிஜிட்டல் ஊடகங்களில் ஜோதிடர் ராஜன் பண்டிட் வெற்றிவேல் பேசி வந்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராகவும் ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டார். அப்போது இது விவாத பொருளாக மாறவில்லை. இந்த நிலையில் தற்போது விஜயின் ஜோதிடரான ராதன் பண்டிட் ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார். அதாவது 6 மாதத்திற்குள் தற்போது விஜய்க்கு ஏதோ நேரம் சரியில்லை எனவும் 6 மாதத்திற்கு தான் தாவேகா ஆட்சி நடக்க வாய்ப்பிருக்கிறது. 6 மாதத்திற்கு மேல் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தற்போது முதலமைச்சர் விஜய் 6 மாதத்திற்கு பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்று தற்போது அவருடைய ஜோதிடரான ராதன் பண்டிட் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி 6 மாதத்திற்கு பிறகு தாவேகா ஆட்சி கவிழும் அபாயம் கூட ஏற்படலாம். 6 மாதம் அல்லது 1 வருடத்திற்கு பிறகு திமுக ஆட்சி கூட தமிழகத்தில் வர வாய்ப்பிருக்கிறது என்று தற்போது ஜோதிடரான ராதன் பண்டிட் கூறியிருப்பது தற்போது விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஜோதிடர் செல்வி கொடுத்த ஒரு பேட்டியிலும் 6 மாதத்திற்குள் தாவேகா ஆட்சி கவிழும் அபாயம் இருக்கிறது என்று பல ஜோதிடர்கள் கூறி வந்த நிலையில் 6 மாதத்திற்குள் ஆட்சி கவிழும் அபாயம் இருக்கிறது என்றும் திமுக தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஏற்கனவே ஜோதிடர் செல்வி கூறியதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது விஜயின் நெருங்கிய ஜோதிடரான ராதன் பண்டிட்டே அதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்றும் முதல்வர் விஜய் அடுத்த 6 மாதத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று தற்போது முதல்வர் விஜய்க்கு ராதன் பண்டிட் எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.